மாணவ செல்வங்களே, இந்தியாவின் வருங்கால தூண்களே. என்னப்பா கணக்கு பாடம்லாம் நல்லா புரிஞ்சுதா? பால் பாண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்லை. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பைடர்மேன். வெல்கம் பேக் டு ஸ்பைடர்மேன் முன்னேற்ற கழகம். ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டிகிட்டு வராங்க. அது டெக் சேனலோ இல்லை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனலோ கிடையாது. பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள பற்றி கூகுள் பண்ணி பார்த்தா ஸ்பேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதே இது இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? தமிழில் ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க இவங்கள வச்சு தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு யாரை லவ் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு யாரை கிஸ் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு எப்போ மேட்ரு பண்ணீங்க, இப்படியே தான் கேட்குறாங்க. இதே இது யூடியூப்பில் யாரை இன்டர்வியூ கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ்ஸை கூப்பிடலாம், இல்லாட்டி ஒரு ஐபிஎஸ்ஸை கூப்பிடலாம், அட்லீஸ்ட் ஒரு நீட் பாஸ் ஆனவங்களையாச்சும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம். அடுத்த வார ஜென்ரேஷனுக்கு அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தமிழ்நாடு கல்வித்துறை ஒரு விளம்பரம் எடுத்தாலும் அதுலேயும் 18+ கண்டென்ட் போடுறவங்கள வச்சு தான் விளம்பரம் எடுக்கிறாங்க. என் திறமையானவங்க தமிழ்நாட்டில் வேறு யாருமே இல்லையா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை இன்ஸ்பிரேஷனாக காட்டுறீங்களோ அதை தான் ஃப்யூச்சர்னு நினச்சி இப்போ உள்ள ஜென்ரேஷன் வளருவாங்க. மக்களை, என்னோட கருத்து என்னென்னு நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.